டேரிங் கிரைஸ்ட் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். சாலமோன் ஞானி தேவன் தன் வாழ்க்கையில் சொன்ன காரியங்களை போதகத்தை கேட்டு தெரிந்து கொண்டதை காட்டிலும் அவர் அனுபவித்து தெரிந்து கொண்ட காரியத்தை நீதிமொழிகளில் எழுதியிருக்கிறார். அதை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஞானத்தின் முக்கியத்துவத்தை குறித்து, தேவ ஞானம் நம் வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை எளிதாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலையும் தயையையும் நற்புத்தியையும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நாளைகளில் திராட்சை ரசமும் புரண்டோடும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேறப்பட்டது. நீ இச்சிக்கத்தகுன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றுக்கொள்கிற எவனும் பாக்கியவான். கர்த்தர் ஞானத்திலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்களை பிரித்தது. ஆகாயமும் பனியை பெய்கிறது. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய்ஞானத்தையும் நல்ல ஆலோசனையையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய். நீ படுத்து கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சருதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடு வழக்காடாதே. கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே. அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். இகழ்வோரை அவர் இகழுகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். ஆமென்.
டியர் இன் கிரைஸ்ட், உங்கள் வாழ்க்கையில் தேவ ஞானம் இருக்குமானால் நிச்சயமாய் நீங்களும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் கனத்தை கொடுக்க உங்களுக்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவ வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தியத்தின்படி நடக்கும்போது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நம் கால்கள் இடராதபடிக்கு கர்த்தர் நாம் செய்ய நினைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடு பேசணும் அப்படின்ற வாஞ்சை தாகம் உங்களுக்குள் ஏற்படுமானால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய மொபைல் நம்பர் 807-2959-858. I am Pastor and Prophet P. Benjamin Newton. I am in teaching. அது மட்டுமல்லாது உங்கள் ஊழியத்தில், உங்கள் சபையில் நீங்கள் செய்கிற ஊழியத்தின் காரியங்களில் ஈடுபடுத்த விரும்புவீர்களானால், என்னை பயன்படுத்த விரும்புவீர்களானால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தையும் தேவன் கொடுக்கிற விடுதலையும் மக்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். God bless you.